வணக்கம். கிட்டத்தட்ட சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் ஃபாரின் டூர் போகிறீங்களா இல்லை டொமஸ்டிக் டூர் போகிறீங்களா என்னன்றது முடிவு பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் இப்போ இன்டர்நேஷ்னல் டூர் போகிறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க கடந்த ஒரு 5-6 வருடங்களாக. அதுக்கான காரணம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் சீப்பாகிட்டு நிறைய டெஸ்டினேஷனுக்கு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. இது மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ட்ரிப் டு ஜப்பானை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024 மட்டுமே கிட்டத்தட்ட 2,33,000 பீப்புள் இந்தியன் ட்ராவலர்ஸ் ஜப்பானை ரீச் பண்ணியிருக்காங்க. இதோட க்ரோத் இயர் ஓவர் இயர் 40% வரைக்கும் வந்திருக்குங்க. அக்கோடாவில் சர்ச் பண்ணும்போது நம்பர் ஆஃப் சர்ச்சஸில் 8th பொசிஷனில் ஜப்பான் கண்ட்ரி இருக்குது இந்தியன் சர்ச் பண்ணதில். இது மட்டும் இல்லாமல் டைரக்ட் ஃப்ளைட் ஃப்ரம் டெல்லி, பெங்களூர், அது மட்டும் மும்பையிலேருந்து இருக்குது. பீப்புள் லேர்னிங் ஜாப்பனீஸ் இன் இந்தியா எத்தனை பேர் லேர்ன் பண்ணுறாங்கன்னா 2006 வெறும் 11,000+ தான் இருந்தாங்க. பட் 2024 50,000+ பீப்புள் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி ஜப்பான்னாலே ஏஜிங் கண்ட்ரி 60க்கு மேலே 70க்கு மேலே இருக்கிறவங்க தான் அதிகம். ஸோ அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பர்டிகுலராக எந்த செக்டாரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார்லையும், இன்ஜினியரிங் செக்டார்லையும், ஹெல்த் கேர் செக்டார்லையும் இருக்குது. இது கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜப்பானுக்கு எப்படிலாம் போகணும், எந்த வழியில் போகணும், வேலைக்கு போகலாமா இல்லை டூருக்கு போகலாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.